யுஎஸ்ல வாழ்ற இந்தியன்ஸ் ஏன் இந்தியாவுக்கு ரிட்டர்ன் ஆறாங்கன்னு சொல்லி இந்த வீடியோல பார்க்கலாமா? யுஎஸ்க்கு போன புதுசுல வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கிளீன் ரோட்ஸ், டிசிப்ளைன், சிஸ்டம் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கும். ஆனா, கொஞ்சம் நேரம் ஆகும்போது லோன்லினஸ் வந்து நம்மள ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும். ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் பிஸியா இருப்பாங்க. ரிலேட்டிவ்ஸ் இருக்க மாட்டாங்க. வீக்கெண்ட்ஸ்ல யாராட்டும் மீட் பண்ணணும் அப்படின்னாலும் அப்பாயின்ட்மென்ட் வாங்கி தான் மீட் பண்ணணும். நீங்க ஒரு H1B விசா ஹோல்டரா இருக்கும்போது, உங்களுக்கு ஒரு ஜாப் போயிருச்சு அப்படின்னா, 60 டேஸ்க்குள்ள வந்து ஒரு நியூ ஜாப்ப வந்து நீங்க தேடி கண்டுபிடிக்கணும். இல்லன்னா வந்து அந்த கண்ட்ரியவே விட்டு வெளியில வரணும். செகண்டரி இன்கமுமே வந்து அங்க பண்ண முடியாது. ஒரு ஃப்ரீடம் கூட இருக்காது. லைஃப் ஃபுல்லா வந்து ஜாபோட மெர்சியாவே இருக்கும். ஸோ அதுதான் ஒரு பிக்கஸ்ட் ஸ்ட்ரெஸ் அங்க. டே அண்ட் நைட் வந்து மைண்ட்ல ஓடுற ஒரே ஒரு கொஸ்டின், இஃப் ஐ லூஸ் திஸ் ஜாப் நெக்ஸ்ட் என்ன பண்றது அப்படின்றது தான். யுஎஸ்ல உங்களுடைய நிலத்த எப்படி விசாரிப்பாங்க அப்படின்னா, நீங்க எவ்வளோ ஹேப்பியா இருக்கீங்க அப்படின்றத கேட்கிறத விட, நீங்க எவ்வளோ டாலர் சேவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தான் வந்து கேட்பாங்க. ஸோ இதே மாரி மோர் ரியல் டைம் கெரியர் ஸ்டோரீஸ் அண்ட் லைஃப் லெசன்க்காக ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப்.